நம்ம செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டோடைய லாஸ்ட் எபிசோட்ல எப்படி மற்றவங்க கிட்டயோ இல்ல ஓன் டீம்ல இருக்கவங்க கிட்டயோ இருக்க நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே கொடுத்துருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீ மற்றவங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட. ஸோ யூ நீட் டு பி கிராட்டிடியூட். நன்றி உணர்வோட இருக்க கற்றுக்க போற. இன்றைய செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட்டோடைய டே 20 டாபிக் பி கிராட்டிடியூட். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். அது நீ எக்ஸாம்ல இருக்கிற மார்க்கு, ஜாபு, காருன்னு ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியில நீ எதிர்பார்க்கிறது சந்தோஷம். அந்த சந்தோஷம் இப்போ உன்கிட்ட இருக்குதா? இந்த உலகத்துல நிறைய பேர்கிட்ட இந்த சந்தோஷம் இல்ல. காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? அதுக்கு முக்கியமான காரணமே இங்க உன்கிட்ட என்ன விஷயம் இல்லைன்னு நினைக்கிறியோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்ப. உன்கிட்ட என்னென்னலாம் இருக்குதுன்னு அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதனால இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நீ எதை ஃபோக்கஸ் பண்றியோ அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெளிவா தெரியும். அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறியா? இல்ல நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறியா? நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதுல ஃபோக்கஸ் பண்ணு. அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே யாரு காரணம், எப்படி இதெல்லாம் உன்கிட்ட வந்ததுன்னு யோசி. இந்த உலகமே சொல்லும் லைஃப்ல ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம்னு. ஆனா நீ லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு உனக்கு தேவையானது நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உன்னால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால உனக்கு உன் மேல நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை உன் மேல வரணும். உன்னோட வேல்யூ என்னன்னு உனக்கு புரியணும். உன்கிட்ட இருக்கிற விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும். உன்கிட்ட இருக்கிற இந்த எல்லா விஷயத்துக்காகவும் உனக்கு நீயே நன்றி சொல்லிக்கணும். உனக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சதோ, கிடைச்ச இடத்துக்கு நீ நன்றி சொல்லணும். யார்கிட்ட இருந்து கிடைச்சதோ அவங்கள்ட்ட நீ நன்றி சொல்லணும். அதாவது உன்கிட்ட 2 கை 2 கால் இருக்கு. அதுக்காக உன்னை படைச்ச இறைவனுக்கு நீ நன்றி சொல்லணும். அதே மாதிரி உனக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ், அது இதுன்னு எல்லாமே கொடுக்குற உன் அம்மா அப்பாவுக்கு நீ நன்றி சொல்லணும். நீ ஸ்கூல்ல படிச்சு, காலேஜ்ல படிச்சு, வேலைக்கு போற வரையும் நீ கத்துக்கிற எல்லா விஷயத்துக்கும் உன்னுடைய டீச்சருக்கு நீ நன்றி சொல்லணும். ஏன், நீ சுவாசிக்கிற இந்த காற்றுக்காகவும் இந்த இயற்கை கிட்ட நீ நன்றி சொல்லணும். அதனால இனியில இருந்து நீ செய்யற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நன்றியோட இருக்க கத்துக்கோ. அடுத்த செல்ஃப் ரூல் அச்சீவ்மெண்ட் வீடியோல சந்திப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இலையில கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க.